உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ எனக்கு இந்த மாதிரி எப்பயாவது வலிப்பு வரும். வேற ஒன்றும் இல்லை. இன்ஜெக்ஷன் பாட்டில் வேற உடைஞ்சிருச்சு. நான் வேணா நாளைக்கு எடுத்துட்டு வந்து போடட்டுமா? ஒருவேளை இந்த நர்ஸ் அக்கா வந்து பயமுறுத்திருக்குமோ? தர்ஷினி அவனுக்கு அடி எதுவும் படலையே. கண்டிப்பா அப்படிதான் நடந்துருவோம். ஆனா அக்கா அப்படி பண்ணுதுன்னா கண்டிப்பா அதுக்குள்ளார வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பாத்து போமா. பாத்து போங்க. சொன்னதை செய்யாம சொதப்பிட்ட. என்ன தர்ஷினி இது? மாமாவை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சித்தி, நீங்க தான் மாமாவை பத்திரமா பாத்துக்கணும். தமனா. அஞ்சல, எனக்கு மனசே சரியில்லம்மா. பத்து வந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ஏங்க, பத்து இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க இல்லைன்னா எப்படிங்க? ஒரு பிரச்சனையும் இல்ல தாத்தா. நான், சித்தி, தர்ஷினி, தாமரை அக்காலாம் அருகுறோம்ல. நீங்க என்னத்துக்கு கவலைப்படுறீங்க? நாங்க மாமாவை பத்திரமா பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க தாத்தா. அப்படியே போற வழியில வாலாஜாப்பேட்டையில ஒரு தன்வந்திரி கோவில் இருக்கு. அப்படியே அங்கேயும் போய் நம்ம பத்து சீக்கிரம் குணமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன். சரிங்க. சரி மராணி, நான் வேலையோட கிளம்புறேன். இருட்டு ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். வளர, பத்துவ பத்திரமா பாத்துக்கம்மா. நான் போயிட்டு வரேன். சரிப்பா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நாங்க அண்ணனை பாத்துக்கிறோம். நான் கிளம்புறேன். பாத்து போங்க. பாத்து போங்க தாத்தா. என்ன தமன்னா, அந்த நர்ஸ் இப்படி சொதப்பிட்டா? அலறல் சத்தம் கேட்டதும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா போனேன். அவ ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல. இருங்க, நான் போன் பண்ணி பாக்குறேன். நாட் ரீச்சபிள்னு வருது. வேலையை முடிக்கிறேன்னு காசை வாங்கிட்டு இப்படி சொதப்பிட்டு போயிட்டாளே. சரி, இப்போதைக்கு மாமா இருக்கிற நிலைமையில அவரால் வாயை திறந்து பேசவே முடியாது. நமக்கு இன்னும் டைம் இருக்கத்த. ஒரு பிரச்சனையும் இல்ல, பாத்துக்கலாம். இல்ல தமன்னா, டைம் இருக்குன்னு நினைச்சு நாம அசால்ட்டா இருக்க முடியாது. எந்த நேரத்துல அந்த மனுஷன் வாயை திறந்து உண்மையெல்லாம் சொல்வாருன்னு தெரியாது. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவர் கதையை முடிக்கணும். வேற ஏதாவது பிளான் பண்ணு. ஏன் தமன்னா, அந்த நர்ஸ் இப்படி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடினதுக்கு பொம்மி தான் காரணமா இருப்பாளோ? என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஆமாம் தமன்னா, மாமாவை கொல்ல ஹாஸ்பிட்டல்ல அக்கா ட்ரை பண்ணப்போ அவ தான் வந்து வெளுத்து வாங்கியிருக்கா. உண்மையாவா? ஆமாம் தமன்னா, அக்கா மாமாவோட கதையை ஹாஸ்பிட்டல்லே வச்சு முடிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ பொம்மியோட ஆவிதான் ராணியை காப்பாற்ற வந்த மாதிரி டாக்டர் கெட்டப்ல வந்து அக்காவை வச்சு செஞ்சுட்டு போயிடுச்சு. அத்தைக்கு மட்டும் இது தெரிஞ்சது, அவ்வளவுதான். அக்காவுக்கு அது பொம்மின்னு தெரியாது.
அங்க ஒர்க் பண்ற டாக்டர் நினைச்சுதான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்புறம் எப்படி நீங்க பொம்மின்னு சொல்றீங்க? ஒருவேளை அத்தை சொல்ற மாதிரி இங்க ஒர்க் பண்ற டாக்டரா கூட இருக்கலாம்ல? இல்ல தமன்னா, அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த டாக்டரோட கண்ணு பார்க்கறதுக்கு அசல் ராணியோட கண்ணு மாதிரியே இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்போவே நான் கப்புன்னு பிடிச்சிட்டேன். அப்போ வந்துட்டு போனது பொம்மி தான். அந்த நர்ஸ் தான் ஃபோன் பண்றா. ஸ்பீக்கர்ல போடு. மேடம், ஏன் இந்த வீட்ல பேய் இருக்குன்னு சொல்லவே இல்ல? ஐயோ, தேவையில்லாம என்ன அதுகிட்ட அடி வாங்க வச்சிட்டீங்களே. இனி உங்க சவகாசமே வேணாம். ச்சே. திரும்ப தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும். அவரு பழைய சித்தார்த்தா மாறிடுவாரு. ஐயோ, அந்த டாக்டர் சொன்ன மாதிரி தாடிகாரன் காலையில கண் முழிச்சதும் பழசெல்லாம் ஞாபகம் வந்து போட்ல நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியலையே. ஏற்கனவே தாடிகாரனுக்கு என்ன கண்டா ஆவாது, ஃப்ராடுன்னு என்ன திட்டினே இருப்பான். இப்போ இது வேற தெரிஞ்சா என்ன மொத்தமா வெறுத்துருவானோ. ஐயோ, அது மட்டும் நடக்கவே கூடாது கடவுளே. பொம்மியக்கா, நீதான் இந்த தாடிகார மனசுக்குள்ளார புகுந்து நீ ஏன் போறணும்? அதான் அந்த ஆள் மனசுல தானே நீ இருக்கிற. நீதான் தாடிகார எந்த பிரச்சனையும் பண்ணாம பாத்துக்கணும். நாளைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சா தாடிகாரன் என்ன பண்ணுவான்னு பேசாம இந்த மீனாண்டிய கேட்டு பாப்போம். சகுன மீன் இருக்கிற தண்ணி மஞ்சள் நிறத்துல மாறிச்சுன்னா அந்த வீட்ல ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நல்ல விஷயமா தான் நடக்கும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கு அதுவே போதும். அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருந்துற போது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.